ஹாய் ஹலோ ஆல் நான் ஷோவோட நன்னி சமடியை போட்டுட்ருக்கேன். இன்னைக்கு 5வது நாள் 2 வீடியோ தான் போட்டிருக்கேன். பெரிய வீடியோ சொல்றேன். இங்க ஸ்டே பண்றத. ஊடால நம்ம ஸ்டோரேஜ் பிரச்சனையினால அத போட முடியல. நாளைக்கு காலையில சீக்கிரம் எந்திரிச்சு ஓடணும்னு தான் வந்தேன். மணி 10:15 ஆயிருச்சு. வந்துட்டு காலையில சீக்கிரமா 4:30, 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சா தான் வெயில் வர்றதுக்கு முன்னாடி நம்ம ஓட முடியும். ஓடி முடிக்க முடியும் 6:30 மணிக்குள்ள. ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஹீட் எல் நினோ அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த மாரி இன்னும் ஒரு 2 வருஷத்துக்கு ரொம்ப வறட்சி இருக்கப்போ தான், அ விவசாயம் இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப அடி வாங்க போகுது அப்படின்னு நெறைய பேர் பேசிக்கிட்டே இருக்காங்க. இயற்கைய பத்தி நான் பே இயற்கைய பத்தி நான் அடிக்கடி பேசுறேன் நானு. என்னாலயே மனசுல வச்சுக்கிற முடியாம ரோட்ல குப்பை இருக்கு, போர் போடுறதா இருக்கட்டும், இந்த விஷயங்கள்லாம் நான் ஆட் பண்ணிக்கிட்டே வர்றேன் நானு. பிடிச்சிருக்கு, பிடிக்கல அப்படின்றதெல்லாம் 2வது. என் மனசு திருப்திக்கு நான் பேசிக்கிட்டு தான் இருக்கேன். இப்ப இந்த மாரி இடத்துல வந்து நான் இருக்கேன் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து ஒரு ட்ராக் போட்டதுக்கு போக மிச்ச இடம் இருந்தது. நமக்கு இடம் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இடம் இருந்தது அப்படின்னா, தேவைப்படுற காய்கறிகள் தற்சார்பு அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள போயிட்டு, தேவைப்படுற காய்கறிகள், நம்மளுக்கு தேவைப்படுற கேட்டில்ஸ் அதாவது வளர்ப்பு பிராணிகளா இருக்கட்டும், நம்ம புரோட்டீனுக்கு தேவையான கோழிகள், ஆடு, மாடு உணவுக்கு நம்ம வளர்த்துக்கிட்டு, நீர் சேகரிப்பு அந்தந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமா வச்சுக்கிட்டு, நம்மள நாமளே முக்கியமான காலகட்டத்தில நம்மள தனிமைப்படுத்திட்டு பார்த்துக்கிறலாம். இந்த தற்சார்புன்றத ஒரு விஷயத்த வச்சு. அதாவது அ 90% தனியாவும், மற்ற ஊருக்குள்ள போயும் நம்ம தேவைப்படுறத வாங்கிக்கிட்டு, இப்போ எலக்ட்ரிசிட்டி இருக்கு அப்படின்னா, அது கண்டிப்பா அந்த இடத்துல இருந்து அதாவது அவுட்சோர்ஸ் பண்ணி தான் நம்ம எடுக்கிற மாரி இருக்கும். மித்த விஷயங்கள் உணவு பொருள தவிர்த்து சொல்றேன். சில உணவு பொருள்லாம் நம்மள்ட்ட வாங்கி தான் ஆகணும் வெளியில. மெடிசின்ஸ் அதெல்லாம் வாங்கி தான் ஆகணும். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப வெளி உலகத்த டிபெண்ட் பண்ணாம நம்ம வந்து சர்வே பண்றதுக்கு கத்துக்கிறணும். பணம் வந்து என்னைக்குமே முழுமையா தீர்வு குடுக்காது. இப்ப அதுக்கு நம்ம பெரிய உதாரணங்கள்லாம் நெறைய பார்த்துக்கிட்டே வந்தோம். கோவிடா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இப்போ நடக்கிற வார்னால எல்பிஜி இஷ்யூவா இருக்கட்டும், இந்த மாரி விஷயங்கள்லாம். ஸோ, அ இந்த மண்ண பத்தி யோசிக்காம, காற்று, மண்ணு, பொது பிரச்சனைகள பத்தி யோசிக்காம, ஒரு எதுக்கு இது நமக்கு அப்படின்னு நெறையா கனவுல இருந்திருப்பீங்க. நமக்கு நான் இவ்வளோ மாசம் வாங்குறேன், நான் இந்த இடத்துல சேஃபா இருக்கேன், பேங்க் பேலன்ஸ் இருக்கு அப்படின்றப்ப, ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது தற்சார்புன்ற ஒரு விஷயம் மட்டும் தான் நம்மள மட்டும் இல்ல, நம்ம புள்ளைகள, குடும்பத்த, நம்ம சுத்தி இருக்கிறவங்கள காப்பாத்தும். ஒரு வேள அந்த மாரி கையேந்திர நிலைமை வந்துறக்கூடாது அப்படின்னா, 2யுமே பேலன்ஸ்டா பாருங்க. அதுவும் முக்கியம், இந்த மாரி நம்ம இயற்கையும் முக்கியம் அப்படின்றதுக்கு, அதுக்கும் சேர்த்து ஏதோ நம்ம பங்களிப்பு பேசுறவங்களுக்காச்சும் ஒரு ஆதரவு குடுக்கணும். அது என்னோட கோரிக்கை. சரி, ஓகே. இப்போ என்னோட கிரவுண்ட்ல இருக்கேன். முக்கியமான ஒரு நபர இன்ட்ரோடியூஸ் பண்றேன். இவர் தான் அது. தூங்குறாப்புல. "டேய் தர்மா" இவரு பேரு தர்மா. அ எதுக்கு தர்மான்னு வச்சிருக்கேன்றத நான் அப்புறம் சொல்றேன். நெறைய பேர் Instagramல இவருக்கு பேர் வைங்க அப்படின்னு சொல்லும்போது, "ஜெயக்கடா" அப்படின்னு ஒருத்தர் அப்படின்னு ஒருத்தர் வச்சிருந்தாரு. அப்புறம் "போடா விஜய், போடா கருணாநிதி" அப்படின்னு ஒருத்தர். அப்புறம் நெறையா ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், அப்புறம் வேற என்ன, நெறையா அப்புறம் எடப்பாடின்னு வைங்க. நெறைய பேர் வச்சிருந்தாங்க. ரொம்ப ஃபன்னியா இருந்தது. அதுல என்னோட நண்பர் "பேசர்ன்னு வைங்க ப்ரோ. நீ உங்க கூட ஓடியே வரும்" அப்டின்னாங்க. ப்ளூட்டோ, நீமோ, லட்டு, அ சிங்கம்னு அதாவது என் ஃப்ரெண்ட் சிங்கம்னு உன் பேரையே வை அப்டின்னு அது ஒண்ணு சொல்லியிருந்தான். அந்த மாரி நெறையா இருந்தது. நல்லா ஃபன்னியா ட்ரோல் பண்ற மாரி இருந்தது. நல்ல அழகான பேர்களும் இருந்தது. சுப்பிரமணி, பிச்சுமணி இந்த மாரி பேர்கள்லாம் இருந்தது. எங்க அம்மா பிச்சுமணின்னு வை அப்டின்னாங்க. எனக்கு இந்த தர்மா அப்டின்ற பேர் ரொம்ப புடிச்சிருந்தது. ஆ ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க. இந்த மாரி உனக்கு ஆ நீ பட்ட கஷ்டத்துல தர்மதுரை படத்த ரெஃபரன்ஸா வச்சு, நீ பட்ட கஷ்டங்கள்ல இருந்து ஆ அவர் மாரி நீ சீக்கிரமா மீண்டு வந்துருவ அப்டின்றதுனால, இது உனக்கு அந்த மாரி ஒரு ஆறுதல குடுக்கும் அப்டின்றதுனால, தர்மா அப்டின்னு வையி நல்லாருக்கும் அப்டின்னு ஒரு நல்ல விளக்கம் குடுத்து ஒருத்தர் சொல்லியிருந்தாரு. அதனால தர்மானே வச்சுருவோம் அப்டின்ட்டு, தர்மா அப்டின்னு வச்சாச்சு. இவரு என்னைய மாரியே துணை இல்லாம தனியா இருந்துறக்கூடாது அப்டின்றதுக்காக, இவருக்கு பக்கத்து வீட்டு ஒருத்தவங்க, அவங்க கிறிஸ்டினு. அவங்க வீட்ல ரோசின்னு ஒரு நாய் இருக்கு. கிட்டத்தட்ட அது அது சேம் ஏஜ். அவங்களும் இவங்களும் பேர் பண்ணி விட்டுறலான்னு இருக்கோம். இங்க கொண்டு வச்சிரலான்ட்டு இருக்கோம். 2 பேத்துக்கும் கொஞ்சமா சின்னதா ஒரு கூண்டு மாரி கட்டி அவங்க இங்க இருந்துக்கிற மாரி. முடிஞ்ச அளவுக்கு உணவு டெய்லி குடுக்குறதுக்கு முயற்சி பண்றேன். இல்லன்னா வீட்ல தூக்கிட்டு போயி, அங்க போய் சாப்பிட வச்சுட்டு, இல்லன்னா அவங்கள பார்த்துக்க சொல்லிட்டு, என்னால பார்க்க முடியாத நேரத்தில அப்படியே மாத்துற மாரி இருக்கும். ஆ ஒரு உயிர வளர்க்குறோம் அப்படின்னா, அத பாதுகாக்கணும்ல. அது ரொம்ப முக்கியம். 2 விஷயம் சுவாரஸ்யமா நடந்திருக்கு. ஒண்ணு செபாஸ்டியன் சாவே அப்படின்றவரு 1 மணி நேரம் 59 நிமிஷம் 30 செகண்ட்ல ஃபுல் மேரத்தான் ஓடியிருக்காரு. இன்னொருத்தர் யோமிஃப் கெல் கெஜ்
கெஜல்சா அப்படின்றவர் 1 மணி நேரம் 59 நிமிஷம் 41 செகண்ட்ல ஓடியிருக்காரு. இதுக்கு முன்னாடி எலியோட் கிப்சோகி வந்து 2 மணி நேரத்துக்கு கீழ, அதாவது 1 மணி நேரம் 59 நிமிஷம் 40 செகண்ட்ன்னு நெனைக்கிறேன். அந்த இதில ஓடியிருந்தாரு. ஆ இவங்கலாம் வந்து 2 மணி நேரத்துக்கு கீழ சயின்ஸா பார்த்தோம்னா, சயின்டிஃபிக்கா பார்த்தோம் அப்படின்னா, இந்த 2 மணி நேரத்துக்கு கீழ ஓடி பிரேக் பண்றதுன்றது இன்னும் 30 வருஷம் ஆகுன்ற மாரி சொல்லியிருந்தாங்க. அத இவங்க உடைச்சு அசால்ட்டா வந்துகிட்டு இருக்காங்க. இத வந்து கேள்வி கேட்கும்போது டோப்பிங்க பத்திலாம் நெறைய கேட்டிருந்தாங்க. டோப்பிங்லாம் இருக்குமே, அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு இவர் செபாஸ்டியன் சாவேட்ட கேட்டிருந்தாங்க. அவர் ஒரு விளக்கம் குடுத்திருந்தாரு. ஏதோ ஒரு 1% நடக்குது அப்படின்ற மாரி குடுத்திருந்தாரு. ஆ எக்ஸ்ட்ரீம் ஸ்போர்ட்ட பொறுத்தவரையும் அவங்க இதுதான் லைஃப்ன்னு எடுக்கும்போது, அவங்களோட எக்ஸ்ட்ரீமா சில பேர் டச் பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க. இந்தியாலயுமே வந்து இந்த டோப்பிங் வந்து டாப் மோஸ்ட் இருக்கு. கிட்டத்தட்ட வேர்ல்ட்லயே இந்தியா தான் டாப் மோஸ்ட் டோப்பிங்ல இருக்கு. அதாவது ஊக்க மருந்து எடுக்கிறதுல இருக்கு அப்படின்றதையும் சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி ஒருத்தர் கெல்வின் கிப்டம்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் 2 மணி நேரத்தில ஓடியிருந்தாரு ஃபுல் மேரத்தான. அவர் இறந்துட்டாரு. அவர் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு. அதோட விமர்சனமும் கிப்சோகி மேல வந்தது. இவர் தான் வந்து இந்த மாரி ஆள் வச்சு பண்ண மாரி ஏதோ ஒரு ஆர்டிக்கல்லாம் வந்தது. அதையுமே இவரு மறுப்பு தெரிவிச்சு, இந்த மாரி எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. சக ரன்னர் வந்து இப்படி ஒரு விஷயத்துல இது பண்ணது அப்படின்றத சொல்லியிருந்தாரு. அ இப்போ நம்ம எல்லாத்துக்குமே இந்த 2 மணி நேரத்த உடைச்சு ஓடணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது கிடையாது. அது அவங்களோட விருப்பங்கள பொறுத்து மாறும். குறைஞ்சபட்சம் ஒரு 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 மனுஷனால ஒரு 3 மணி நேரத்துக்கு கீழ ஓடுறதுன்றது சாத்தியமான ஒண்ணு. அதனால அந்த 3 மணி நேரத்துக்கு கீழ ஓடுறத நம்ம முதல்ல ஒரு டார்கெட்டா வைப்போம். அது காலப்போக்குல நம்மள அப்படியே கொண்டு போகும். ஏன்னா எல்லாராலயும் வந்து காலையில 2 மணி நேரம் பிராக்டிஸ் பண்ண முடியுமா? எல்லா வேலைகளையும் விட்டுட்டு குடும்பம் இருக்கும். குடும்பம், குழந்தைகள், வேலை இதெல்லாம் விட்டுட்டு பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா, கேள்விக்குறி தான். அதனால அந்த ட்ராக்குக்குள்ள நம்ம போக வேணாம். அ முடிஞ்ச அளவுக்கு டிஸ்ட்ராக்ட் ஆகாம இருக்கணும். என்னையுமே நான் சொல்றது என்னன்னா, முடிஞ்ச அளவுக்கு நான் ஃபுட் கண்ட்ரோல்ன்றது எல்லாத்துக்கும் பழக்கப்பட்ட ஆளுன்றதுனால, எதையுமே எனக்கு இதுதான் வேணும். இந்த பார்த்துட்டா டெம்ப்ட் ஆயி சாப்பிடுறதுன்றது எனக்கு அது கிடையவே கிடையாது. அப்படி ஒரு இதுவே கிடையாது. எனக்கு என்ன கிடைக்குதோ அத நான் சாப்பிடுவேன் நானு. அது நல்லதா கிடைச்சுச்சுன்னா, அது நல்லதாவே சாப்பிடுவேன். ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன். காய்கறிகள், பழங்கள், நான்வெஜ்ன்றத எனக்கு வெஜ்ஜுன்றது ரொம்ப பிடிச்சமான ஒண்ணு. ஆனா என்னால அடிக்ட்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா, டெய்லி ஏதாச்சும் குழம்பு, சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, ஒரு முட்டை இருந்தாலாச்சும் சோறு சாப்பிடுறதுன்றது, அது ரொம்ப திருப்தியா சாப்பிட்ட மாரி இருக்கும். ஸோ இப்படி தான் இருக்கும். ஃபுட் அடிக்ஷன்றது. 2வது வந்து கம்ஃபர்டபுள்னஸ். டெம்பரேச்சர் அடாப்டேஷனா இருக்கட்டும், ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கிறது. இப்போ ரோட்ல இந்த மாரி தரையிலயும் படுத்தாலும் தூக்கம் வரணும். இந்த மாரி காட்டு போட்டு படுத்தாலும் தூக்கம் வரணும். ஏசி இல்லாம தூக்கம் வரணும். என்னதான் அலைஞ்சுட்டு வந்தாலும், நம்ம வந்து படுக்கிற கம்ஃபர்டபுளா இந்த ரூம்ல, இந்த ஏசில, இந்த பெட்ல படுத்தா தான் தூக்கம் வரும். அப்படின்னு இல்லாம, நம்ம அதுக்கேத்த மாரி பழகிக்கிறணும். ஏன்னா, எந்த இடத்துல போனாலும் சர்வே பண்ற மாரி உடம்ப வச்சுக்கிறணும். எவ்வளோதான் பணம் இருந்தாலும், அது வந்து ஏன்னா இருக்கிற கால சூழ்நிலைகள் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்கு. நம்ம எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கிற மாரி இருக்கணும். முதல்ல மனசளவுலயும் சரி, உடம்பளவுலயும் சரி. 3வது இந்த லஸ்ட் கண்ட்ரோல் என்று சொல்லக்கூடியது. கல்யாணம் பண்ண ஆளுக்குமே இந்த பிரச்சனை இருக்கும். கல்யாணம் பண்ணாத ஆளுக்கு கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். லஸ்ட் கண்ட்ரோல்ன்றது ஃபிசிக்கல் நீடுன்றது எல்லாத்துக்கும் தேவை. அப்படி இருக்கும்போது ஒரு சில இடத்துல தடுமாறி டிஸ்ட்ராக்ட் ஆகி போறது. அந்த வகையில வந்து ஒரு சில தப்புகள் நானும் பண்ணியிருக்கேன். இந்த மாரி கல்யாணத்த நெனச்சு இவ்வளோ நாள் நான் இருந்துட்டேன் நானு. கொஞ்சம் வகுத்துக்கு சாப்பாடு கிடைக்கவும், அடுத்து வந்து கல்யாணத்த பத்தி யோசிச்சு ஒரு சில டிஸ்ட்ராக்ட் ஆகி 1 மாசம் வந்து நான் வந்து சரியா ப்ராக்ரஸ் பண்ணாம இருந்தது. அது அத அத நினைக்கும்போது எனக்கே ரொம்ப அசிங்கமா இருக்குது. இது வந்து தப்பு அப்படின்றது எனக்கு தெரியுது. ஏன்னா எனக்கு தெரியும். நம்மளோட வாழ்க்கையில வந்து அந்த வாழ்க்கை துணை அப்படின்றது அந்த அந்த கல்யாணம் அப்படின்றதுக்குள்ள போக்கூடாது. ஏன்னா, அது நம்மளோட பயணத்த பாதிக்கும் அப்படின்றது தெரியும். ஏன்னா, அதுக்கு உண்டான ஆளு நான் கிடையாது. ரொம்ப மேல் சாவனிஸ்ட்டா இல்ல மிசோஜினிஸ்ட் என்னமோ ஒரு வார்த்தைகள்லாம் வைக்கிறாங்கல்ல, அந்த மாரி ஆள் நானு. அப்படி எடுத்துக்கங்க. அதனால எனக்கு வந்து அது உடன்பாடு இல்ல. இருந்தாலும் ஹியூமன் தானே சில சமயம் தடுமாறுறது இயல்பு அப்படின்றப்ப அந்த மாரி ஒரு விஷயம் ஆயிப்போச்சு. இதிலிருந்து மேக்ஸிமம் வந்து இந்த இந்த நாள்லருந்து விடுபட்டு வெளியில வந்தாச்சு. பார்ப்போம் அப்படியே போகட்டும். நாளைக்கு காலையில எந்திரிச்சு ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணிட்டு, முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா ப்ராக்ரஸ் ஸ்டார்ட் பண்றேன் நானு. இந்த எல் நீனோ பிரச்சனைனால எப்படி ட்ரெயின் பண்றது அப்படின்றது எனக்கு தெரியல. ரொம்ப ஹீட்டு நான் முக்கியமா இந்த இடத்துல ஃபீல் பண்றேன் நானு. சிவகங்கையில. நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்கன்றது தெரியல. காலையில பார்ப்போம். ஸ்டார்ட் பண்ணிட்டு ரன்னிங் எக்ஸ்பீரியன்ஸ உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன் நானு. குட் மார்னிங் எல்லாத்துக்கும் வணக்கம். அந்தாந்தான 5:20 ஆகிப்போச்சு. இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தூங்கிட்டேன்.
வேற கத்திக்கிட்டே இருக்கான். இவனை அடைச்சி போட்டு போறதா? இல்ல என்ன பண்றது? இவன் மெயின்டெனன்ஸ் தான் இப்ப யோசிக்க வேண்டியது. இல்லன்னா வீட்ல கொண்டு போய் விட்டுட்டு அப்படியே ரன்னிங் போவோமா? அங்க போய் போவோமா? அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். எப்பயும் ஓடுற இடத்துல. இப்பயே கரெக்ட்டா 6:10 ஆயிருச்சு. இன்னுமே வீட்ல விட்டு போனா 6:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணா 7:30, 8 மணி ஆகி போயிரும். வெயில் ஜாஸ்தியா இருக்கும். பின்னாடி இருக்கிற இடம் தெரியுதுல்ல? இதுதான் வந்து ட்ராக் போடக்கூடிய இடம். ட்ராக் போட்டா அதுல நல்லா ஓடலாம். நல்லா பிராக்டிஸ் பண்ணலாம். பிரச்சனை இருக்காது. அந்த மேடும் பள்ளமுமா இருக்கிறது தான் இப்போ பிரச்சனையாக இருக்குது. அது சரியாயிருச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை. சரி, என்னென்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுறேன். இந்த ஸ்கார்ஃப் வந்து இந்த வெயிலுக்கு தலையிலேருந்து ஹீட்டை அந்த ஸ்வெட்டிங்கை வந்து கண்ணில் விழுக வைக்காமல் இருக்கிறதுக்காக, உப்பு தண்ணி கண்ணில் விட்டால் எரியும் ஓடும்போது, அதுக்காக. அப்புறம் கூலர்ஸ் வந்து கண்ணை பாதுகாக்கிறதுக்கு இது லென்ஸ்கார்ட்டில் 1500 வாங்கினேன். கோரஸ் பேஸ் 3 வாட்ச்சு, அப்புறம் பெர்ஃபார்மேக்ஸு ஸ்லீவு, ஷார்ட்ஸ் டெக்கத்லானில் வாங்கினது, ஷூ EOSL, அடிடாஸ் EOSL, சாக்ஸ் வந்து 42 கேமில் யூஸ் பண்ணது. வேறு என்ன, வேஸ்லின் போட்டிருக்கேன் சாஃபிங் ஆகாமல் இருக்கிறதுக்கு. ஓகேவா, அவ்வளோதான். ரன் ஸ்டார்ட் பண்ணுவோம். இருக்கியா, வர்றியாடா? பரவாயில்ல, இன்றைக்கி நான் 6 மணி நேரம் தூங்கியிருக்கேன். ஃபேர்னு காட்டுது. கிலோமீட்டர் ஆக போகுது. ஒரு உதவி, 10 ரூபா பால் பாக்கெட்டு, ஒரு 10 ரூபா மில்க் கொடுக்கணும். இல்லை, ஃபோன்பே தான். சரி, ஒரு பிஸ்கட் பாக்கெட்டு, ஒரு பால் பாக்கெட்டு, 10 ரூபா பால் பாக்கெட்டு கேட்டேன், இல்லைன்ட்டாங்க. அதனால் நம்ம பவரை யூஸ் பண்ணி காசும், இப்போ நான் வீடியோ எடுக்கிறதுல ஃபோன்பே கிடையாது, காசும் கையில் இல்லை, வாங்க மறந்துட்டேன் வீட்டில். ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்னு சொல்லி வந்து கொடுத்துட்றேன்னு சொன்னேன் எங்கள் ஊருக்காரவங்கள்ட்ட. ஒன்றும் சொல்லலை, கொடுத்துட்டாங்க. இது பிஸ்கட் ஒரு கடையிலையும் பால் பாக்கெட் ஒரு கடையிலையும் வாங்கினேன். அவர்கிட்ட கேட்டேன், நீ தெரியுமான்னு. தெரியும் தெரியும் அப்படின்னு எடுத்து கொடுத்துட்டாரு. போகிறப்ப காசை கொடுத்துட்டு போயிடுவோம். இப்போ பாலை காய்ச்சி அவனுக்கு பிஸ்கட் அப்படி போட்டு விட்டோம்னா சாப்பிட்டுக்குறான் நான் அம்மா. இன்னுமே அவனுக்கு தேவையானது ஏதாச்சும் சாதம் இல்லை வேறு ஏதாவது கடையில் வாங்கி கொடுக்கறதுனால வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுறேன். எனக்கு என்ன எதுவும் வாங்கலை. நேற்று வாங்கலான்னு போனேன், ஒரு கடையில் 4 பொருள் இருக்குது, இன்னொரு கடையில் 4 பொருள் இருக்குது. எனக்கு இந்த பர்ச்சேஸ் பண்ணுறதே சுத்தமாக பிடிக்காது, அதுவும் மளிகை ஜாமான் பண்ணுறது. அதனால் எரிச்சலாக இருக்குது, திருப்பி போய் பண்ணணும். பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்தேன். அது பாதி தான் குடித்தேன். 1/2 லிட்டர் பால் தான் இருந்ததுன்னு. பாதி பால் இருக்குது. ஃப்ரிட்ஜு கிடையாது எடுத்து வைக்கிறதுக்கு. வீட்டுக்கு எப்படி கொண்டு வரதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். எதையா ஊற்றி மூடி கொண்டு போவோம். சரி, ஓகே. இன்றைக்கி ஒரு 12 கிலோமீட்ரு ப்ராக்ரஸில் வந்து இன்றைக்கி கொஞ்சம் அந்த வீடியோ எடுக்கிற முறைகள் வந்து எனக்கு முன்ன பின்ன இருக்கிறதுனால லேட் ஆயிடுது. வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, ஹார்ட் ரேட்டும் எக்ஸஸாக போயிடுது. எல்லா டைமும் Zone 4 Zone 5 அந்த மாதிரி பண்ணுற மாதிரி இருக்குது. இதை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு தான் நேற்று வந்து ஒரு 10-10:30க்கெலாம் தூங்கிட்டேன் நான். இதை வந்து நான் இன்னும் ஒரு 9:30 மணிக்கெலாம் தூங்குறதுக்கு முயற்சி பண்ணுறேன். ப்ராக்ரஸ் நல்லாயிருக்கும். இதுக்கடுத்த வீடியோஸ்லாம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு ரன்னை இம்ப்ரூவ் பண்ணுறது சம்மந்தமாக ஏற்கனவே நான் வந்து வாரத்தில் ஒரு நாள் போட்டதை வாரத்தில் ஒரு 3 நாளைக்கு நான் போடுறேன். 3 நாள் வ்ளாகாகவும் போடுறேன் நான். அது உங்களுக்கு இன்னமுமே கொஞ்சம் கனெக்டிவாக வச்சுருக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஒரு நம்ம வந்து ஃபிட்னஸ்க்கு ஓடுறோமோ இல்லை வேறு எதுக்கு ஓடினாலும் உள்ளுக்குள்ளே இருக்கிற பார்ட்ஸ், இப்போ ஹார்ட்டு, லங்ஸு, குடல், நம்ம இதெல்லாம் நல்லா இருக்கணும்னு எவ்வளோக்கு எவ்வளோ விரும்பி நம்ம கரெக்டாக பார்த்து சாப்பிட்றோமோ அதே மாதிரி நம்ம சுற்றி இருக்கிறதும் சரியாக இருக்கணும் அப்படின்றத நம்ம நினைக்கணும். ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சராக இருக்கோம் அப்படின்னா ஒரு ஆள் வந்து ஒரு தப்பான ப்ராடக்டை ப்ரமோட் பண்ணுறாங்கன்றது எவ்வளோ தப்போ, அது நம்ம உடலுக்கு எவ்வளோ கேடோ, அதே மாதிரி நம்ம சுற்றுச்சூழலும் வந்து தப்பாக இருந்தது அப்படின்னா அது நமக்கு மட்டும் கிடையாது, நம்ம சுற்றி இருக்கிற எல்லாத்துக்குமே கேடாக இருக்கும். ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா அதை வாங்கி கன்சியூம் பண்ணுற நம்மளுக்கு மட்டும்தான் அது பிரச்சனையாக இருக்குமே தவிர்த்து, உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், எங்கள் ஊரில் வந்து இப்போ ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி ஒரு பீர் ஃபேக்ட்ரி இருக்குது. அதுலேருந்து வரக்கூடிய முலாஸ் வாடைன்றது வந்து நான் விருப்பப்பட்டாலும் விருப்பப்படாட்டியும் எல்லாருமே அந்த ஊரில் இருக்கிற எல்லாரும் அதை சுவாசித்து தான் ஆகணும். இது முதல் விஷயம். எக்ஸ்டர்னலாக நம்ம உடம்புக்கு விருப்பப்படாட்டியும் உள்ளக்க போகிறது.
விருப்பப்பட்டு ஒரு பொருளை வாங்கி கெடுத்துக்கிறதுன்றது வேற. 2வது விஷயம், எங்க ஊர்ல வர கார்ப்பரேஷன் தண்ணி. அது எந்த அளவுக்கு சுத்தமா வருது அப்படின்றது ஒரு கேள்விக்குறி. 2வது அதில வந்து வரக்கூடிய குளோரின் கலந்து வர்றது வந்து குடிக்க முடியாது. குடிக்கும்போது அந்த குளோரின் வாடை இருக்கும். என்னால அதெல்லாம் குடிக்க முடியாது. நான் ஒரு ரூ. 10 ரூ. 15 வெளியில வாங்கி குடிப்பேன். சில சமயம் ஆர்ஓ வேற வீட்ல இருந்தோம் அப்படின்னா, ஆர்ஓ போட்டிருப்போம். அந்த ஆர்ஓ தண்ணிய குடிக்கிற மாரி இருக்கும். இது எல்லார்னாலயும் பண்ண முடியுமா அப்படின்றது கிடையாது. போய் சேர்றது குழந்தைகளுக்கும், அ இல்லாதப்பட்டவங்களுக்கும் போய் சேர்றது ஆரோக்கியமானதா இருக்கா? அப்படின்றது அது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. புரோட்டீன் பவுடரா இருக்கட்டும், இல்ல ஒரு லேகியமா இருக்கட்டும், வாங்கி சாப்பிடக்கூடிய ஆட்கள் எத்தன இருக்காங்க? ஒரு ரூ. 5 ரூ. 10 பூஸ்ட் பாக்கெட்ட குழந்தைகள் வந்து கடையில போய் அசால்ட்டா வாங்கி சாப்பிடக்கூடிய ஆட்கள் எத்தன பேர் இருக்காங்க? பூஸ்ட் பாக்கெட்ட காட்டி ஒரு குழந்தைட்டயோ, பெரியவங்கள்ட்டயோ யார்ட்ட காட்டினாலும் தெரியும். ரெட் கலர்ல ஒரு பாக்கெட் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு அது தெரியும். ஹார்லிக்ஸ் பாக்கெட்னா தெரியும். கிரியேட்டின், புரோட்டீன் காட்டுனா தெரியாது. இது ஆடியன்ஸ பொறுத்து, அதாவது கன்சியூமர பொறுத்து 2 பக்கெட் இருக்கிற பாதிப்ப நம்ம பார்க்கணும். அப்படின்றப்ப உணவுப் பொருள்ல வெளியிலிருந்து நம்ம உட்கொள்ளக்கூடியது, கைக்கு எசவா நமக்கு கிடைக்கக்கூடியது, நம்ம சுவாசிக்கக்கூடியது, குடிக்கக்கூடிய தண்ணி, இதெல்லாம் எக்ஸ்டர்னலா நான் பேசிக்கிட்டு இருக்கேன் நானு. அது போக போயிட்டு வர பாதை. நம்ம பார்க்குறது வந்து பாதாள சாக்கடையில இருக்கிற பள்ளங்கள், அதில இருக்க மேடா பாதாள சாக்கடை வச்சிருக்கிறது, இல்லன்னா பள்ளமா வச்சிருக்கிறது. அ ஒரு பாதைன்னு இருந்தா 2 பக்கெட்டு மண்ணு இருக்கும். வெயில் காலத்தில தூசி, அதாவது அந்த மண்ணு சேர்ந்து ஒரு 2 பக்கெட் ஒரு ரோட்டோரமா சேர்ந்து எல்லா கடைகள்லயும் அப்படியே அந்த தூசி அப்பி இருக்கும். எல்லா கடையிலயும் அலுமினியம் டோர் போட்டு, ஸ்க்ரீன் போட்டு மூடி வச்சிருக்காங்க. ஒரு குழந்தைய கூட்டிட்டு நம்மனால வந்து ஒரு கார் இல்லாத ஆளு வேணா 4 பசங்க 4 பேர் ஒரு வீட்ல இருக்கிற ஆள் இருக்காங்க. அ ஒரு ஒரு 500 மீட்டர் சரவுண்டிங்ல இருக்கிற ஒரு கடை வீதிய நடக்கணும் அப்படின்னா, நம்ம மூக்க மூடாம, கண்ண கசக்காம, அந்த காத்த நல்ல காத்த சுவாசிச்சு என்னைக்காச்சும் நம்ம ஒரு கடை வீதியில போய் நம்ம ஒரு பொருள் வாங்கியிருப்போமா? சிவகங்கைன்ற ஒரு ஒரு 500 ஏக்கர் பரப்பளவு இருக்கிற ஊருக்கு நம்ம அத செய்ய முடியுதா? முடியல. இந்த இன்ஃப்ளூயன்சர், சப்ஸ்கிரைபர்ன்னு ஒரு கவுண்ட்ட வச்சு, இப்ப வந்து ஒரு பணத் தேவைகள பூர்த்தி பண்றது மட்டுமே ஒரு நோக்கம். நான் வந்து ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர், நான் வந்து இத மட்டும் தான் கேட்பேன் அப்படின்னு, ஒரு தப்பான ப்ராடக்ட் மட்டும் தான் கேட்பேன். அது தப்பான ப்ராடக்ட்ட எவனோ என்னத்தையோ கிண்டி குடுத்துருவான். அத நான் வாங்கி திங்கணுமா? அத கேட்கறாங்கன்னா, அத மட்டும் தான் கேட்பேன் அப்படின்னு இருந்தா, மித்தது எல்லாத்தையும் எப்படி நீங்க சகிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்றது ஒரு கேள்விக்குறி. குறிப்பா வந்து வீட்ல இருக்கிற பெண்கள் வந்து அ மனசளவுல வந்து கேட்கணும்னு நெனைக்கிற ஆண்கள கொஞ்சம் கையில இருந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி விடுங்க அவங்கள. ரொம்ப அடக்கி வைக்க. ஆண்மைன்றது 2 பேத்துக்குமே இருக்கணும். ஆண்மைன்றது ஆணுக்கு மட்டும் சொந்தமானது கிடையாது. பெண்ணுக்கும் சொந்தமானது. ஒரு பிரச்சனையில இருந்து ஒரு மனுஷன தவிக்க விட்டுட்டு போகாம, அவன் கூட இருந்து காப்பாத்துறதுக்கு பேர் தான் ஆண்மை. எதுக்காகவும் உயிருக்கு பயப்படாம, காசு போயிருமேன்னு நினைக்காம, இந்த மாரி நெறைய காரணங்கள கோர்வையா பார்த்தோம் அப்படின்னா, அது ஆண்மைன்ற ஒரு விஷயம் ஆணுக்கும், பெண்ணுக்குமே பொருந்தும். இப்ப சமுதாய பொறுப்பெடுத்து ஒரு ஆண் வந்து முயற்சி பண்ணணும்னு நினைக்கிறான்னா, உடல் வலிமைய காட்டி ஏதோ ஒண்ணு பண்றான்னா, அதே மாரி பெண்கள் பண்ணணும்னு கிடையாது. அவனுக்கு ஒரு தள்ளி குடுத்தாலே போதும் அப்படின்றது தான் நான் நான் சொல்றது. அதுக்கு வந்து நம்ம வீட்ல இருக்கிற பெண்கள் வந்து ரொம்ப உறுதுணையா இருக்கணும். அ முடிஞ்சா அவங்களுமே இறங்கி இந்த விஷயங்கள கேள்வி கேட்டாங்க அப்படின்னா நல்லாருக்கும். குறிப்பா ஒரு அரசியல்வாதி இருக்காரு. அவரு வந்து ஊழல் பண்ணி சம்பாரிக்கிறாரு. இல்ல ஒரு கவர்ன்மென்ட் அஃபிஷியல்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து லஞ்சம் வாங்கி நம்ம குடும்பத்த நடத்துறாங்க. அதாவது அ மென்மேலும் நகை சேர்க்கிறது, பொருளாதாரத்த சேர்க்கிறது அப்படின்றப்ப, இத அதிகமா விரும்புறது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பெண்களா தான் இருக்காங்க. நான் பார்த்த வரையும். அவரு அவ்வளோ வாங்கியிருக்காரு. நீ ஏன் இவ்வளோ கம்மியா வாங்குற? பார்த்து வாங்கு. அந்த மாரி ஏற்ற கூட குறைய வாங்கு அப்படின்னு ஊக்கப்படுத்துறதே வந்து பெண்களா தான் இருக்கு. அதுபோக தன்னோட பசங்களும் வந்து அத ஒரு குற்ற உணர்ச்சியாவே இன்னைக்கு காலகட்டத்தில இருக்கிற பசங்க எடுக்க மாட்டேங்கிறாங்க. தன்னோட அப்பா வந்து இது மூலியமா வந்து ஒரு பணத்த குடுக்குறாரு அப்படின்னா, அது மூலியமா ஒரு பைக் வாங்குறதா இருக்கட்டும், கார் வாங்குறதா இருக்கட்டும், தன்னோட வாழ்க்கைய மேம்படுத்திக்கிறதா இருக்கட்டும், ஃபாரின் டூர் போயிட்டு வரதா இருக்கட்டும். இதுலயெல்லாம் வந்து தன்னோட எக்ஸ்பீரியன்ஸ, நாலேட்ஜ, தன்னோட வாழ்வாதாரத்தையும், வாழ்க்கை தரத்தையும் உயர்த்திட்டு, சராசரி மனுஷனோட இல்லன்னா கீழ் மட்டத்துல இருக்கிறவனோட போட்டி போட்டு, அவன ஜெயிச்சு, நான் வாழ்க்கையில இந்த அளவுக்கு வந்துட்டேன் அப்படின்னு ஒரு இடத்துல நிண்டு, அவன் உயர்ந்துட்டேன்னு பேட்டி குடுக்கும்போது, பின்னாடி இருக்கிறவன் தரை மட்டத்துல இருந்து அடியிலிருந்து ஆரம்பிச்சு வர்றவன் அவன பார்க்கும்போது எவ்வளோ வேதனையா இருக்கும். அதாவது பொறாம, போட்டி அப்படின்றத விட, சமமான ஒரு நிலையில வச்சு நம்ம பார்க்கல. அதுதான் இன்னைக்கு இருக்கிற பெரிய கஷ்டமா இருக்குது. அதனால நான் இத எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, நம்ம பார்க்குற நீங்களுமே வந்து அ ரொம்ப ரேரு. இந்த இந்த விஷயங்கள கேட்கக்கூடிய ஆட்கள் வந்து ரொம்ப ரேரு. அவங்களையுமே வந்து இவன் இத பத்தி பேசுறானா, மண்ணு காத்த பத்தி பேசுறானா, இவன் இந்துவா தான்டா இருப்பான் அப்படின்னு அதுக்குள்ள அடக்காம, இப்ப நான் இந்த உலகம் வந்து 2016க்கு அப்புறம் எப்படி இருக்கு அப்படின்னா, மலைய பார்த்தாச்சு,
வார் பார்த்தாச்சு, கோவிட் பார்த்தாச்சு. அது போக கிட்டத்தட்ட இப்போ எல்னினோன்னு ஒண்ணு வரப்போகுது. அதுக்குண்டான வெயில், எக்ஸ்ட்ரீம் ஹீட் இந்தியால இருக்கு. அதுக்குண்டான உணவு பஞ்சமும், விவசாய பஞ்சம், நீர் பஞ்சத்த நம்ம பார்க்க போறோம் அப்படின்றாங்க. இத பொறுத்தெல்லாம் வந்து கால சூழ்நிலைகள் மாறும்போது, நம்ம பார்க்காதது ஒண்ணு அப்படின்னா, ஏலியன் தான் இன்னும் பார்க்கல நம்ம. மித்த எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எந்த அளவுக்கு பட்ஜெட்டா நம்ம வந்து குடும்பத்த ஓட்டுனாலும், பணம் கையில வச்சிருந்தாலும், இப்ப ஐடில போய் வேலை பார்க்குறோம், இல்ல ஃபாரின்ல போய் வேலை பார்க்குறோம், இல்ல நான் வந்து கொழுத்த காசு வச்சிருக்கேன் அப்படின்னாலும், அந்த பணத்த வச்சு இன்னைக்கு வந்து கேஸ் வாங்கணும் அப்படின்னா, இருந்தா தான் வாங்க முடியும். தண்ணி வேணும்னா போர் போட்டு தண்ணி வந்தா தான் அத நம்ம யூஸ் பண்ண முடியும். ஒரு காய்கறிகள் விளைஞ்சா தான் நம்ம அதுக்கு யூஸ் பண்ண உற்பத்தி பண்றவன் அவனுக்கே பத்தல அப்படின்ற பட்சத்தில அவனே வச்சு வாழ்ந்துக்கிட்டான் அப்படின்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. ஸோ இதனால நான் என்ன சொல்றேன்னா, எல்லாரோட பங்கும் இதுல இருக்கு. இன்னைக்கு காலகட்டத்தில அதாவது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர்னா அத மட்டும் பேசினா போதும் அப்படின்றது ரைட்டு. இன்னைக்கு சமுதாயமும் சரி, உலகமும் சரி கிட்டத்தட்ட என்விரான்மென்ட்ட அழிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்றப்ப நம்மளோட பங்களிப்பா குறைஞ்சபட்சம் 10ல ஒரு வீடியோவாச்சு போடணும் அப்படின்றதுக்காக, அவங்கள ஒரு உந்துதலுக்காக நான் வந்து அந்த மாரி விஷயங்கள் சொல்றேன். முடிஞ்சா உங்களால போடுங்க. அவனுக்கும் உனக்கும் அவன பத்தி ஒரு கவுன்சிலர், எம்எல்ஏயோ கேள்வி கேட்கும்போது ஒரு பயம் வருதுல்ல, அப்ப இவனையும் கேட்காத அப்படின்றது. அப்படி சொல்லும்போது ஒரு சுருக்குன்னு ஏற்பட்டு ஒரு ஒரு நமக்கு ஒரு வேகம் எவனுக்காச்சும் தோணும்ல, இந்த மாரி பேசணும்னு தோன்ற ஆளுக்கு தயங்கிக்கிட்டே இருக்கிற ஆளு, அவனும் ஒரு குரல் குடுப்பான் அப்படின்றதுக்காக சொன்னது. இந்த பொறுப்ப வச்சு பேசணும்னு நெனைக்கிற ஆளுக்கு ஒரு தள்ளு. நீ பேசுப்பா. நாங்க வந்து இது சரி. எங்க குழந்தைகளுக்கும் இது வந்து சரியா போய் சேரும், கிடைக்கும் அப்படின்னு நம்ம அத செய்யணும். சரியா? அ ஒரு நாளும் கருத்தூசி ஓவரா போடுறேன்னு நெனைக்கிறேன். நாளையிலருந்து ரன்னிங் சம்மந்தமா நெறைய விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணுவோம். பார்ப்போம். பை.